வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். சிறுத்தை சிவாக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் அண்ணாத்த. அது எந்த மாதிரி விமர்சனம் பெற்றுச்சு, மக்கள் கிட்ட எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சூர்யாக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் எதற்கும் துணிந்தவன். அந்த படமும் ஏவரேஜா தான் போச்சு. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிறுத்தை சிவா சூர்யா வச்சு எந்த மாதிரி படம் பண்ணியிருப்பாரு, இல்ல ரஜினி சாருக்கு பண்ண மாதிரி சம்பவம் பண்ணிட்டாரான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்கு போலாம். இந்த வீடியோல சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா ஹீரோவா நடிச்சிருக்க கங்குவா படம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட கதை ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 1970 பழங்குடியின மக்களோட போர் வீர தலைவரா வர மாதிரி ஒரு கேரக்டரும், 2024 பவுண்டி ஹண்டரா ஒரு மாடர்ன் கேரக்டரா ரெண்டு கேரக்டர்லயும் சூர்யா பண்ணியிருக்காரு. பவுண்டி ஹண்டர்னா போலீஸ்னால ஒரு ரவுடியை பிடிக்க முடியல, அந்த ரவுடியை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு பேரு தான் பவுண்டி ஹண்டர். படத்தோட கதை ஆரம்பத்துல ஒரு ரிசர்ச் சென்டர்ல சின்ன பசங்களோட மூடையில ஆராய்ச்சி பண்ற மாதிரி காட்டுறாங்க. அங்கிருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சு கோவாக்கு போயிடுறான். கோவால தான் பவுண்டி ஹண்டரா இருக்கிற சூர்யா இருக்காரு. அவர் ஒரு ரவுடியை பிடிக்க போய் அங்க ஒரு சம்பவம் பண்ணிடுறாரு. அங்க இந்த சின்ன பையனும் பாத்துடுறான். அந்த சின்ன பையனை பார்த்ததுல இருந்து அவருக்கும் அந்த சின்ன பையனுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால அந்த சின்ன பையனை காப்பாத்த நேரிடுது. அந்த சின்ன பையன் யாரு, சூர்யாக்கும் அந்த சின்ன பையனுக்கு என்ன சம்பந்தம், சூர்யா எதுக்காக அந்த சின்ன பையனை காப்பாத்த நினைக்கிறாரு, முன் ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் இவங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன தொடர்புன்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையே. இது கதையை பார்க்கும்போது நல்ல கதை தான். இதுக்கு திரைக்கதை சரியா அமைச்சிருந்தாலே படம் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துக்கான திரைக்கதை எப்படி பண்ணிருக்காங்கன்னு நம்ம கடைசியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். படத்தோட பாசிட்டிவா நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் படத்தோட மேக்கிங். தமிழ் படத்துல ஒரு பிரம்மாண்டமான மேக்கிங் சிறுத்தை சிவா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. தெலுங்கு படத்துல இந்த மாதிரி மேக்கிங் பண்ணா நம்ம பாராட்டுறோம், சூப்பரா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம தமிழ் படத்துலயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. மேக்கிங் வந்து படத்துல ரொம்பவுமே நல்லா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலயும் கங்குவா போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஷுவலா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 1970 அந்த காலகட்டத்துல பண்ணிருக்கிற லைட்டிங்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆர்டிபிஷியல் லைட் எதுவுமே யூஸ் பண்ணாம நேச்சுரல் லைட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுவும் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க், மேக்கப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம இதை விஷுவலா பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல இப்படிதான் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நமக்கே வந்து நினைக்க தோணுது. சோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃபைனலா சூர்யா சார், கங்குவா அப்புறம் பிரான்சிஸ், இந்த ரெண்டு கேரக்டர்லயும் சூர்யா சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த ரெண்டு கேரக்டருக்கும் நல்ல டிஃபரன்ஸ் காமிச்சு நடிச்சிருக்காரு. அதுலயும் கங்குவா போர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபர்ட் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஒரு படத்துல ரெண்டு விதமான டிஃபரன்ஸ் காமிச்சு நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த படத்துல ரெண்டு கேரக்டருக்கும் டிஃபரன்ஷியேட் வந்து ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துல ரொம்ப நல்லாவும் நடிச்சிருந்தாரு. படத்துல சூர்யா சார் கூட வர சின்ன பையன் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தான். வழக்கம் போல இந்த படத்துலயும் குறைகள்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முதல்ல நான் பார்த்தது படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். படத்தோட திரைக்கதை இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. எவ்வளவு மோசமான திரைக்கதையா இருந்தாலும் அதுல எமோஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம இந்த திரைக்கதையோட நம்ம கனெக்ட் ஆகி பார்க்க முடியும். ஆனா இந்த படத்துல எமோஷன்ஸுக்கான இடம் நிறைய இருக்கு. ஆனா அதை சரியா யூஸ் பண்ணலையோன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல இந்த சின்ன பையன் கூட சூர்யா சார் வந்து இருக்கிற மாதிரி நிறைய சென்டிமெண்டான போர்ஷன்ஸ் வந்து இருக்கு, படத்துல இருக்கு. ஸ்கிரீன்ல அந்த சீன் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ஆனா இந்த காட்சி நமக்குள்ள எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. அப்படிதான் வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க உருவாக்குன சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இன்னுமே இந்த படத்தோட ரைட்டிங் நல்லா பண்ணியிருந்தா படம் சூப்பரா வந்திருக்கும். அதுலயும் படம் ஆரம்பிச்சு முதல் ஒரு 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷம் படத்துல இல்லாம இருந்திருந்தா கூட நல்லாதான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அப்படி இன்ட்ரோடக்ஷன் வேணும்னு அவங்க அந்த முதல்ல ஒரு 20 நிமிஷத்தை அமைச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க வேற மாதிரி கூட பண்ணிருக்கலாம். படத்துல ஹீரோயினா திஷா பதானி வராங்க. அவங்க ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்னே தெரியல. அவங்க வந்து படத்தோட வேல்யூவை கெடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல சூர்யா சார் கூட ரவுடி நான் தான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி ஒண்ணு இருந்துச்சு. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க நடிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு இல்லாம இருக்கிறதா கூட நல்லதா இருந்திருக்கும். பெருசா எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. படத்துல காமெடினா யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி ரெண்டு பேர் இருக்காங்க. பர்சனலா நான் பார்க்கும்போது எனக்கு அவங்களோட காமெடி வந்து இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் நெகட்டிவா நான் பார்த்த விஷயம் பாத்தீங்கன்னா மியூசிக். படத்தோட மியூசிக் நல்லதா இருந்துச்சு. ஆனா அது ஓவர் டோஸ் ஆயிருச்சோன்னு தான் எனக்கு தோணுச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு. ரொம்பவுமே சத்தமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ரொம்பவுமே காதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கத்துற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதுலயும் ஃபைட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சவுண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. காதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கடக்கட கடக்கட கடக்கும் கத்துற மாதிரி தான் இருந்துச்சு. படம் ரொம்ப சவுண்டா வரும்னு நினைச்சு பண்ணாரான்னு தெரியல. ஆனா படம் பாக்குறதுக்கு வந்து ரொம்பவுமே சத்தம் பயங்கரமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வில்லன் கேரக்டர்ல பாபி டியோல் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு வெயிட்டான வில்லன் கேரக்டர் இல்லாத மாதிரிதான் இருந்துச்சு.
இன்னுமே இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தா நமக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பறம் அந்த கங்குவா கேரக்டர்ல வர சூர்யா வந்து சமாளிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணி இருக்கும். ஆனா இந்த மாதிரி வந்து பெருசா இதுல எதுவுமே இல்ல. இந்த படத்துல இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கு. தன்னை தோண்டும் மனிதனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து வரும். அந்த பாட்டு விஷுவலா பாக்குறதுக்கும் கேட்கறதுக்குமே வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. பர்சனலா எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல முதல்ல கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. அந்த சீனுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சீனுமே விஷுவலா பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துல வர சண்டை காட்சிகள் கூட விஷுவலா பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன சவுண்டு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா விஷுவலா வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல சர்ப்ரைஸா ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க உள்ள வராங்க. அது யாருன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அது ஸ்கிரீன்ல பாருங்க, உங்களுக்கு அது சர்ப்ரைஸா இருக்கட்டும். என்னை கேட்டா இன்னுமே ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா இன்னுமே அது வேற லெவல் படமா வந்து வந்திருக்கும். நல்லா நடிக்கிறதுக்கு சூர்யா சார் மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்தும் நல்ல பிரம்மாண்டமா பணம் போட்டு படம் பண்றதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சும் சிறுத்தை சிவா சார் வந்து சரியா அதை யூஸ் பண்ணிக்கலையோன்னு தான் எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஒருவேளை பார்ட் 2 வந்தா ஸ்கிரீன் பிளே எப்படி அமைச்சிருக்காருன்னு சூர்யா சார் ஆகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் கேட்டுட்டு பண்ணுனா நல்லா இருக்கும். ஒருவேளை பிரான்சிஸ் போர்ஷனையும் திஷா பத்தானிய சரியா காட்டல, அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செகண்ட் பார்ட்ல காட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த கேரக்டருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அதோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. என்னோட பார்வையில இந்த படம் எனக்கு இந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூ நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் SR ஜெயக்குமார். தேங்க்யூ.